அது என்னது ஜென்ஸ் மீட்டா ஜீன்ஸ் மீட்டா? ஒரு தாயை விமர்சனம் பண்ணுவதற்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. நீங்க அடிக்கடி அந்த ஜென்ஸ் மீட்ல மைக்க புடிச்சுக்கிட்டு பேசுறீங்களே, உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தான்னு மக்களுக்கு நல்லது பண்றதுனால கேக்குறீங்களே. ஒரு தாயை பத்தி விமர்சனம் பண்ணுவதற்கு, அதுவும் வந்து தாவேக்கா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ பல்லவி அக்காவை பத்தி பேசுறதுக்கு, அதுவும் அவங்க குழந்தை தூக்கிட்டு போறத ஆக்ஷன் பண்ணி காட்டி செய்யறதுக்கு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா? நான் கேக்குறேன், உங்க தாயெல்லாம் உங்களை 10 மாசம் சுமந்து முக்கி பெத்து தானே பண்ணாங்க, இல்ல வேற எப்படி? எனக்கு புரியல. ஒரு 1.5 மாச குழந்தை, அந்த குழந்தைக்கு எறும்பு கடிச்சா கூட அழுவதான் தெரியுமே தவிர வாயை திறந்து எறும்பு கடிச்சிச்சு, இந்த இடத்துல கடிச்சிச்சு, அந்த இடத்துல கடிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த குழந்தைய என்ன பண்ண சொல்றீங்க? தூக்கி போட்டு போக சொல்றீங்களா? அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? 1.5 மாச குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? தாய்ப்பால் தான் கொடுக்கணும். இத பேசக்கூடிய நீங்களும் ஒரு பெண்கள் தானே, அதை ஒருத்தி வீடியோ எடுக்கிற அவளும் ஒரு தாய் தானே, புள்ளைய பெத்திருப்பீங்கல்ல. ஒரு புள்ளையோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? உதயநிதி அண்ணா, உங்களதான் கேக்குறேன். இப்ப வரைக்கும் எங்க போனாலும் உங்க அப்பா கூட தான் நீங்க போயிட்டு தான் இருக்கீங்க. நீங்க ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உங்க அப்பா விட்டு நீங்க பிரியறீங்களா? 1.5 மாச குழந்தை ஒரு தாயை விட்டு பிரிக்கிறது, இது தூக்கிட்டு போறது, இதை பத்தி எல்லாம் நீங்க எப்படி ஒரு ஜென்ஸ் மீட்டப்ல பேச சொல்லிதான் அலோ பண்ணி எழுதி கொடுப்பீங்களா உதயநிதி அண்ணா? சட்டமன்றத்துல வந்து திருமதி ஜெயலலிதா அம்மா புடைய புடிச்சு இழுத்தீங்க, அது நாகரிகம். இப்போ ஒரு தாயை வந்து அவமானப்படுத்துற மாதிரி, தாய்மையே அவமானப்படுத்துற மாதிரி உங்களை சேர்ந்த உங்களோட சொம்படிக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. இதுக்கெல்லாம் எந்த வித ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டீங்க. எப்ப பாரு அரசியல்னா இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா, அவன் பொண்டாட்டிய காணா, இவன் பொண்டாட்டிய காணா, இங்க அவ புள்ளைய தூக்கின்னு போறா, இங்க இவ மாத்திரையை வெட்டுறா, இதுதான் உங்களுக்கு அரசியல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு பேசுனா உங்க இந்த கொத்தடிமைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு கம்ப்ளைண்ட், இல்ல இந்த மாதிரி மைக்கு புடிச்சு கத்துறது, கம்ப்ளைண்ட் மைக்கு. இதை தவிர அரசியல் ரீதியாக ஏதாவது பேச சொல்லுங்கண்ணா. நீங்க வந்துட்டு உங்க ஆட்சியை தூக்கி நிறுத்துவாங்க இந்த ஜென்ஸ் மீட்டப்னு நினைக்கிறீங்க. கிடையாது. உங்க ஆட்சி கவிழ்றதுக்கு மொத்தமா போறதுக்கு காரணமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நினைக்கிறேன். நீங்க அமைதியா இருந்து பாருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. இப்ப ஆளுநர் கட்சியில இருக்கிறவங்க ஆளட்டும், அதுக்கான முடிவு வந்து மக்கள் கொடுக்க போறாங்க. நீங்க வந்து எதையாவது ஒண்ணு பண்றேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு ரொம்ப கேவலமா இருக்கு இதெல்லாம் வெளியில பார்க்கும்போது. தாய்மையே வந்து இன்னும் என்னென்னத்தை தான் அசிங்கப்படுத்தி பேச போறாங்க உங்க ஆட்கள்னு தெரியல. நல்ல தமிழ்நாடு முன்னேற்றம், இனிமே முன்னேற்றம் அடையும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களால. ஒரு தாய்மையை உணர முடியாத இவங்கெல்லாம் ஒரு தாய் வயிற்றுலதான் பிறந்தாங்களான்னு தெரியல. இப்ப இந்த வீடியோவை விஜய் குட்டிமா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது சமீபத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் டிஎம்கே ஜென்சி கூட்டத்தில் டிவிகே எம்எல்ஏ பல்லவியை விமர்சித்த வகையில் ஒரு நாடக வடிவிலான வீடியோ வெளியிடப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருது. அந்த வீடியோவில் பல்லவி மட்டுமில்லாமல் அவரது குழந்தையும் கேலி செய்வது போல காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக பலரும் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகின்றன. இந்த வீடியோ வெளியான பிறகு சமூக வலைதளங்களில் கடும் விவாதம் வெடித்துள்ளது. குறிப்பா டிவிகே ஆதரவாளர்கள் அரசியல் விமர்சனம் வேறு, குடும்பத்தினரையும் அதில் குழந்தையும் இழுத்து பேசுவது முறையல்ல என்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பா பல இன்ஸ்டா பிரபலங்களும் சமூக வலைத்தள இன்ஃபுளுசர்களும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. அந்த வரிசையில டிவிக்கு ஆதரவாளரும் இன்ஸ்டா பிரபலவுமான விஜய் குட்டிமா தனது வீடியோ மூலம் இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வீடியோல ஒரு தாயும் அவரோட குழந்தையும் இப்படி கேலி செய்வது எந்த விதத்தில் நாகரிகம்? அரசியல் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அதற்காக ஒரு குடும்பத்தையும் குழந்தையும் அவமதிப்பது சரியா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்று மிகவும் ஆவேசமாக தனது கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? அரசியல் விமர்சனம் அரசியலோடு மட்டுமே இருக்க வேண்டுமா, அல்லது இது போன்ற செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.